அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னு நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க. நீங்கள் எல்லாருமே அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவாக தான் இது இருக்க போகுது. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று பிப்ரவரி மாதத்தின் 4ஆம் தேதி, தை மாதத்தின் 22ஆம் தேதி, நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. செவ்வாய்க்கிழமை நாளில் கடன் பிரச்சனை தீர வேண்டி நம்ம என்ன பரிகாரம் செஞ்சோம்னாலும் நிச்சயமாக அது கைமேல் பலன் கொடுக்கும். இது உங்களில் நிறைய பேர்த்துக்கு தெரியும். இந்த நாளை கூடுதல் விசேஷம் சேர்க்கும் விதமாக வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ரத சப்தமியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த ரத சப்தமி அப்படிங்கிறது தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சப்தமி நாளை தான் சொல்லுவோம். மேலும் இந்த நாளை சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சூரிய பகவான் அவதரித்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய தெரிந்தும் தெரியாத பாவங்களையும் நாம் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச அந்த பாவங்களையும் கர்ம வினைகளையும் அனைத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி இந்த ரத சப்தமி நாளுக்கு உண்டு. ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த ரத சப்தமி நாளில் சொல்ல வேண்டிய மந்திரம் குறித்தும் 7 எருக்கன் இலைகளை பயன்படுத்தி குளித்து நம்மளுடைய பாவத்தையும் கர்மவினையும் போக்கக்கூடிய முறை குறித்தும், ஆண்கள் பெண்கள் எந்த மாதிரி அந்த குளியல் முறையை பயன்படுத்தணும் என்பது குறித்தும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த பதிவு பார்த்துட்டு கீழே ஒரு சில சகோதரிகள் கேட்டிருந்தாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் எங்கள் ஊரில் எருக்கன் இலை கிடைக்காது, நாங்கள் வேறு வெளிநாட்டில் இருக்கோம், வேறு சிட்டிக்குள்ளே இருக்கோம், நாங்கள் இந்த எருக்கன் இலையெல்லாம் பறிச்சுட்டு வர முடியாதே, நாங்கள் எப்படி இந்த நாளை பயன்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். அவங்க கேட்டது கரெக்டு தான். ஏன்னா கிராமப்புறங்களில் இந்த செடி பார்ப்பாங்க, அதனால் அவங்க எளிதாக அதை பயன்படுத்திக்க முடியும். ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இது போல் செடிகள் கண்ணில் தென்படுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் தான் சில விசேஷமான நாட்கள் திதிகள்னு வரும்போது எல்லாரும் செய்யக்கூடிய வகையிலையும் ஒரு சில பரிகாரங்கள் சொல்லுவேன் இல்லையா. அதனால்தான் இந்த பரிகாரத்தில் அந்த எருக்கன் இலை கிடைக்காதவங்க எந்த மாதிரி பயன்படுத்திக்கணும் என்பது குறித்து தான் சொல்ல போகிறேன். ஏன்னா நம்முடைய பாவங்கள் இந்த கர்ம வினைகள் தான் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு தடை ஏற்படுறது. மேலும் பார்த்திங்கன்னா ஒரு பரிகாரங்கள் செஞ்சு அது பலன் கொடுக்காமல் போகிறது, ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்து அது அப்படியே நின்று போகிறது, இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகளை கொண்டு வருது. அப்போ அதெல்லாம் நீக்கக்கூடிய நாளான இந்த ரத சப்தமி நாளில் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களை பிடித்திருக்கக்கூடிய அத்தனை பாவங்களும் கர்மவினைகளும் இன்றோடு நீங்கி இனி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே வெற்றிப்படியாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த குளியல் முறை பார்த்திங்கன்னா, இப்போ காலையில் வீடியோ பார்த்துட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அது மாதிரி பொருள் போட்டு நீங்கள் இன்றைக்கி குளிச்சுக்கலாம். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க, இரவு தான் பார்க்குறீங்க, அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணிட்டு மாலை நேரத்துலையாவது நீங்கள் குளிச்சுக்கோங்க. அப்படி குளிக்கவே முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க நான் சொல்கிற மாதிரி தண்ணீரை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய தலையில் 3 சொட்டு, உங்களுடைய முகம், கை, கால் எல்லாத்தையுமே நீங்கள் கிளென்சிங் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் தெளிச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் இதைய சொல்லிவிடுங்க. அவங்களும் குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாங்கன்னா இது போல் தங்களை தானே கிளென்சிங் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு நீங்கள் ஒரு பக்கெட் தண்ணீர் ரெடி பண்ணிட்டீங்கன்னாவே போதும். அதை பயன்படுத்தியே மற்றவங்களும் முகம், கை, காலெல்லாம் கழுவிக்கலாம். தனித்தனியாக நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது. சரி, இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யார் வேணுமானாலும் செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும்னா இப்போ இந்த வீடியோ பார்த்த உடனேயுமே கூட நீங்கள் செய்யலாம், எந்த தவறுமே கிடையாது. சரி, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர் தேவைப்படுது. இப்போ நீங்கள் குளிக்கிற தண்ணீர் சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி, பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி, ஒரு பக்கெட் அளவுக்கு முதல்ல பிடிச்சிட்டு வச்சுக்கோங்க. இப்போ அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு போடுங்க. இந்த கல்லுப்புக்கு எல்லா விதமான எதிர்மறை ஆற்றலையும் நீக்கக்கூடிய சக்தி உண்டு. கைப்பிடி அளவுக்கு நீங்கள் நிரம்ப நல்ல அழுத்தம் கொடுத்து அந்த தண்ணீரில் போடுங்க.
அதே போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இருக்குது பாருங்கள். இந்த மஞ்சள் தூளையும் வந்துட்டு நீங்கள் இதில் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ உங்களுடைய வலது கையால் இந்த தண்ணீரை நல்லா வந்துட்டு கலக்குங்க. கலக்கிட்டு கர்மவினை நீக்கக்கூடிய இப்போ நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான ஹீலிங் கோடை அந்த தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. சொல்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த நம்பரை நீங்கள் தண்ணீரில் வந்து எழுதுங்க. அது என்ன நம்பர்னு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், நானும் சொல்லி காட்டுறேன். 443355 443355 இதுதான் அந்த நம்பர். இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் தண்ணீரில் வந்து எழுதுங்க. இல்லைன்னா வந்துட்டு இந்த நம்பர் சொல்லிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் குளிங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். தண்ணீரில் எழுதிட்டு குளிக்கிறது இன்னும் நல்லது. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா விதமான கர்மங்களையும் நீக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஹீலிங் கோட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சொல்லிவிட்டு மனதுக்குள்ளார சூரிய பகவானை வேண்டிக்கோங்க. நாங்கள் செஞ்ச இந்த பாவமெல்லாம் நீங்கணும், கர்ம வினைகள் நீங்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் குளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி நீங்கள் குளித்து முடித்த பிறகு உங்கள் கணவரை, மாமனார், மாமியார் இவங்களையும் வந்துட்டு இதே போல் தண்ணீரை பிடிக்க சொல்லி இந்த நம்பரை வந்துட்டு எழுத சொல்லி நீங்கள் அவங்களையும் வந்துட்டு குளிக்க சொல்லிடலாம். இல்லைன்னா நீங்களே தண்ணீரை ரெடி பண்ணி கொடுத்துட்டு நம்பரை எழுதிருங்க. அவங்க ஜஸ்ட்டு குளித்தாங்க அப்படின்னா போதும். இந்த குளியல் முறையை குழந்தைங்க எடுத்துக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது. ஆனால் விருப்பப்பட்டால் தாராளமாக எடுக்கலாம். அவங்களுக்கு எந்த கர்மவினையும் போகணுன்ட்டு நீங்கள் நம்பரில் எழுத தேவையில்லை. ஜஸ்ட் இந்த தண்ணியில் குளித்தாவே போதும். அவங்க உடலும் மனதும் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிடும். அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். குழந்தைங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ஆப்ஷனல் தான். அடுத்ததாக சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைங்க. காலையாக இருந்தாலும் சரி, மாலையாக இருந்தாலும் சரி, தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் சூரிய பகவானுடைய நாமங்களை சொல்லலாம். ஓம் சூர்யாய நமக, ஓம் பாஸ்கராய நமக, ஓம் ஆதவாய நமக, ஓம் ஆதித்யாய நமக அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இல்லைனா சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரம் வந்துட்டு நீங்கள் 27 முறையோ 108 முறையோ சொல்லலாம். இல்லை பீரியட்ஸ் டைமில் இருக்கோம் அப்படிங்கிறவங்க மனதுக்குள்ளாரையும் நீங்கள் எந்த மந்திரமும் சொல்லாமல் எங்களுடைய சகல விதமான பாவங்களும் நீங்கணும்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம். இந்த நாளில் நீங்கள் இது போல் குளியல் முறை எடுத்துக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஏதாவது வாயில் ஜீவன்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுறதும் நல்லது. ஏதாவது உயிரினங்களுக்கு நீங்கள் வந்துட்டு அரிசி, சர்க்கரை இந்த மாதிரி பொருட்களை வந்துட்டு நீங்கள் எறும்புகளுக்கு வந்துட்டு தூவி விடலாம். பறவைகளுக்கு வந்துட்டு பருப்பு வகைகள் ஏதாவது கொடுக்கலாம். பசுமாடு இருந்துச்சுங்கும்போது அதுக்கு வந்து நீங்கள் வாழைப்பழம் அது மாதிரி வந்துட்டு வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்வதன் மூலமாகவும் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவில் நீங்கள் எருக்கன் இலை குளிக்க முடியலன்னா எந்த மாதிரி குளியல் முறையை பயன்படுத்தி நம்மளுடைய கஷ்டங்களையும் பாவங்களையும் நீக்கிக்கலாம் என்பது குறித்து தெரிஞ்சிருப்பீங்க. மற்ற சகோதரிகளுக்கும் இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.